அதுக்கு பரந்த நிலமா இருக்கணும், நீர்வளம் இருக்கணும், பக்கத்துல விமான போக்குவரத்து இருக்கணும், தொடர் வண்டி வசதியும் இருக்கணும். அப்படிப்பட்ட இடமா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு காமராசர் கேட்கிறாங்க. அவர் சற்றும் தாமதிக்காத திருவெரும்பூரை பாக்குறீங்களா, திருச்சி பக்கங்கிறார். அப்படி அந்த நொடியில் அவர் சொன்னார்ல, அதுல வந்தாதான் திருச்சி பெல் தொழிற்சாலை. ஏன்னா அவர் மக்களை பத்தி முழுமையா சிந்திச்சாரு, மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காக மறைந்தார். அவர் கோடிக்கணக்காக குவிச்சு வச்சிருக்காரு, பெரிய பெரிய வீட்டில் வாழ்றாரு அப்படின்னு அன்னைக்கு திமுக காரங்க பரப்புரை செஞ்சாங்க. அன்னைக்கு கவியரசு கண்ணதாசன் காமராசர் பற்றி பாட்டு பாடினார். தங்கமே தென்பொதிகை தன்பொதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சிறுநாட்டு தாய் தவிர சொந்தம் என்று எதுவும் இல்லை, மனைவியும் இல்லை, துணையும் இல்லை, மாட மாளிகைகள் கூட கோபுரம் எதுவும் இல்லை, போய தோட்டம் இல்லை, கொடநாடு தோட்டமும் இல்லை, ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே காமராசனர். பிச்சை எடுக்கக்கூடிய மக்களிடம் கையேந்தக்கூடிய ஒரு ஆண்டி கூட தனக்கு சொத்தாக ஒரு ஓட்டை வச்சிருப்பான், அது கூட இல்லாம செத்து போனிய காமராசு என்று வாழ்ந்தார். அந்த காமராசர் இந்த நிலத்திலே நிகழ்த்திய ஒரு மாசற்ற மக்கள் ஆட்சி நாங்க கொடுக்க நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு யார் போட்டி? திமுக போட்டியா, அதிமுக போட்டியா, தாவேகா போட்டியா? யாரு இங்க போட்டிங்கிறாங்க? ஸ்டாலினா, எடப்பாடியா, விஜயான்னு? எங்களுக்கு போட்டி ஸ்டாலினோ எடப்பாடியோ விஜயோ இல்லை. எங்களுக்கு போட்டி எங்கள் தாத்தன் பெருந்தலைவர் காமராசர். அந்த தாத்தன் 9 ஆண்டு காலத்தில் கொடுத்த பொற்கால ஆட்சியை விட அவர் பேரப்பிள்ளைகளின் நிலத்திலே மகத்தான ஆட்சியை கொடுப்போம் என்பதுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழி. அந்த காமராசரின் ரத்த வாரிசுகள் நாம் இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கை செலுத்தி நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கோம். தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குதா? விளம்பரம், எல்லாமே விளம்பரம் தான். யோசிச்சு பாருங்க. கவிஞர் சுந்தரம்னு ஒருத்தர் ஐயா காமராஜர்கிட்ட போய் நாம இவ்வளவு செஞ்சிருக்கோம், இது எல்லாத்தையும் ஒரு விளம்பரமா நம்ம ஒரு படம் போல உருவாக்கணும்னா மக்கள்கிட்ட போய் சேரும், இன்னும் வாக்களை பெறலாம்ங்கிறாங்க. உடனடியா ஐயா காமராஜர் சொல்றாரு, எவ்வளவு செலவாகும் கேட்கிறார். ஒரு தொகையை சொல்றாரு. ஐயோ, இந்த தொகையில இன்னும் 3 பள்ளிக்கூடம் கட்டிடுவனே, ஏன் வேண்டாத வேலை பார்க்குற போனே அப்படின்னு. நாம அணை கட்டினோம், மக்கள் நீர் பாசனத்தை பெற்று விவசாயம் பண்றாங்க. நாம் தெருவிளக்கு போட்டோம், விளக்கு எரியுது, மக்கள் பயன்படுறாங்க. நாம் பள்ளிக்கூடம் கட்டினோம், பிள்ளைகள் படிக்கிறாங்க. நாம் சாலை போட்டோம், மக்கள் பயணம் செய்றாங்க. நம்ம ஆட்சியின் பயனை மக்கள் அனுபவிக்கிற போது தனியே அதற்காக விளம்பரம் என்று கேட்டார். அதைத்தான் நாம் சொல்றோம். திமுக நல்லாட்சியை கொடுக்கிறது என்றால் அது ஐயா ஸ்டாலின் பரப்புரை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக நல்லாட்சியை கொடுத்ததென்றால் அது ஐயா எடப்பாடி பரப்புரை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நல்லாட்சியின் பயனை அனுபவித்த மக்கள் நல்லாட்சி தொடரட்டும் சொல்லி ஓட்ட போட்ட போறேன், அவ்வளவுதானே. ஆனா இங்க திமுக கொடுத்து கொண்டிருப்பதும் அதிமுக கொடுத்து கொண்டிருப்பதும் ஒரு கேடுகட்ட தரம் கட்ட மோசமான ஆட்சி. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த மாறுபாடும் இல்லை. அதிமுக ஆட்சி காலத்திலே திமுக வேடம் போடும், திமுக ஆட்சி காலத்திலே அதிமுக வேடம் போடும், இவ்வளவுதான். அதிமுக ஆட்சி காலத்திலே சாத்தான்குளம் படுகொலை, சாத்தான்குளத்தில் தந்தை மகன் காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட போது திமுக போராடியது. இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் அஜித்குமார் இளைஞன் அடித்து கொலை செய்யப்படுறான், அதிமுக போராடுது. அதிமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்ட போது திமுக போராட்டம் நடத்தியது. இந்தியாவிலே இளமதுகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. மதுவால் ஒரு சமுதாயம், ஒரு தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏந்தி கருப்புடை தரித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியது ஐயா ஸ்டாலின். மது இல்லாத தமிழ்நாட்டை படைப்போம் என்றது இதே திமுக. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அறிவிக்கிறாங்க, விளையாட்டு கூடங்கள்ல மது அருந்தலாம், கல்யாண மண்டபத்தில் மது அருந்தலாம். அப்ப என்ன அர்த்தம்?
உடனடியாக அதிமுக போராடுது. அதிமுக பண்றப்ப திமுக போராடும், திமுக பண்றப்ப அதிமுக போராடும். இந்த வடிவேல் படத்துல, இந்த கவுண்டமணி படத்துல ஒரு நகைச்சுவை வரும் இல்ல, நான் இப்படி சுத்துறப்ப நீ அப்படி சுத்தணும், நீ அப்படி சுத்துறப்ப நான் இப்படி சுத்துவேன், இப்படிதான் மாறி மாறி சுத்திக்கிட்டு இருக்கேன். நாமும் நம்பி வாக்கடை கொடுத்துட்டு இருக்கோம். ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க போதையின் பாதையில போகாதீங்க. சரிங்க, தள்ளி உள்ள போயிடலாமா? ஏண்டா வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை தந்துச்சுட்டு போதையின் பாதையில போகாதவங்க காட்டுலாண்டா போனாங்க. போதையின் பாதையில போகாதீங்கன்னு யார் சொல்லலாம்? சசிபெருமாள் ஒரு காந்தியவாதி மது குடிக்க போறவங்களோட காலில் விழுந்து மன்றாடினாரு, கெஞ்சினாரு, மது குடிக்காதீங்க, மதுபான கடைகளை மூடணும், மது குடிக்காதீங்க, இளைய சமுதாயம் சிறந்து கொண்டிருக்கிறது என்று சசிபெருமாள் என்கிற ஒரு ஏழை மகன், அதிகாரம் இல்லாத ஒரு பாமரன், அவர் போராடினார். அவர் கெஞ்சலாம், கதறலாம், மன்றாடலாம், கண்ணீர் வடிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கண்ணீர் வடிக்கலாமா? இது நீலி கண்ணீர் இல்லையா? போலி கண்ணீர் இல்லையா? மதுபான கடையை மூட வேண்டியதானே? பழமொழி இருக்குல்ல, புடுங்கல் கூடாது, எழுகிறத எடுத்தோம்னா புடுங்கிறத எடுத்துட்டா போதும், எழுகிறத எடுத்துடலாம்னு. மதுபான கடையை மூடிடு, தமிழ்நாடு முழுக்க மூடி விட்டு முடிஞ்சு போச்சு இல்ல. அதை செய்யாம போதையின் பாதையில போகாதீங்கன்னா மதுபான கடையில அரசு இலக்கு வைக்குதா இல்லையா? என் அன்பு சொந்தங்களே, பள்ளிக்கூடங்கள்ல போன ஆண்டு 95 விழுக்காடு தேர்ச்சி விகிதம். இந்த ஆண்டு 100 விழுக்காட்டை எட்டாவிட்டால் அதில் தொடர்புடைய அதிகாரிகளை